வினோ ஜாப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, நிரந்தரமான ஒரு பட்டதாரி ஆசிரியர் வேலை வாய்ப்பு குடுத்துருக்காங்க. மொத்தம் உங்களுக்கு 15 வேகன்சி கிட்ட இருக்கு. இந்த 15 வேகன்சில உங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும். இப்ப நம்மளுடைய தமிழகத்துல ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கக்கூடிய இந்த வேலை வாய்ப்பு பற்றி தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய சேனல பார்த்தீங்கன்னா, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்களா தான் இது மாரி அப்டேட்லாம் உங்களுக்கு வரும். நாம இப்ப பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா பார்த்தீங்கன்னா, டீட்டெயில்ஸ் போயிரலாம். டீட்டெயில்ஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஹையர் போஸ்டிங் பிரின்சிபல் கேட்டிருக்காங்க. பிரின்சிபல் போஸ்டிங் கேட்டிருக்காங்க. இதுக்கு எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் கூட கிடையாது. குவாலிஃபிகேஷன்னா நீங்க இந்த டிகிரி தான் படிச்சிருக்கணும், இந்த சப்ஜெக்ட் தான் படிச்சிருக்கணும் கிடையாது. நீங்க டீச்சர் ட்ரெய்னிங் முடிச்சிருந்தாவே போதும். நீங்க ஆசிரியரா ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்களா? நீங்க எம்எஸ்சியா இருக்கட்டும், எம்பிலா இருக்கட்டும், இல்ல ஏதாவது நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா, அதிகமா 6 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவங்களுக்கு இந்த வேலை கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. சரி, நம்ம பிரின்சிபல் பாத்துறோமா? அடுத்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க டிஜிடி. இதுல பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, சோசியல் சயின்ஸ் 5 சப்ஜெக்ட்டுக்கும் 5 டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இது என்ன படிச்சிருக்குன்னா, நீங்க பிஎட் படிச்சிருக்கணும், அதே மாதிரி பிஎஸ்சி. பிஎஸ்சி பிளட் பிஎட் படிச்சிருந்தீங்களா ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது 5 பிரின்சிபலோட 6 வேகன்சி. அடுத்து பார்த்தீங்கன்னா பிடி டீச்சர் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. நீங்க யார் வேணாலும் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஓ அண்ட் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்க ஏஓ பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் நம்ம சொல்லுவோம். அதுக்கான குவாலிஃபிகேஷன் நீங்க இருந்தா நீங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அக்கௌண்ட் ஆபீசர் நீங்க பிகாம இந்த ரிலேட்டடா படிச்சிருந்தீங்களா ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வேற ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த ஸ்கூல்ல நீங்க பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்றதுக்கு விருப்பமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஐடி சிஸ்டத்துக்கு பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இந்த சிஸ்டத்துக்கு ஹேண்டில் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா எம்எஸ் ஆபீஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி போட்டோஷாப் எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிவ் ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னா டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்குன்னா அதுக்கு அசிஸ்டன்ட் டீச்சரா பார்த்தீங்கன்னா உங்களை கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா எத்தனை வேகன்சி என்னங்கிறது நான் பார்த்துறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா, நல்ல குட் கம்யூனிகேஷன் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது இங்கிலீஷ்ல உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. குட் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் அண்ட் ரீடிங் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியணும். இந்த ஸ்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்க்கு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுல முக்கியமான பார்த்தீங்கன்னா ஒன்னே ஒண்ணு என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்கே நீங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்க பிஓ அல்லது எம்ஏ நீங்க படிச்சுட்டு பிளஸ் அதோட பிஎட் படிச்சிருந்தீங்களா இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி ஸ்கூல் வந்தது இல்லை. இதுதான் பார்த்தீங்கன்னா மொத பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இந்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி இந்த ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா நீங்க ₹1 கூட செலவு பண்ண தேவையில்ல. நீங்க இமெயில் மூலியமா அனுப்புனாவே போதும். ஜஸ்ட் மொபைல் போன்ல பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் அழுத்தினாவே போதும். நீங்க போஸ்ட் மூலியமா அனுப்ப தேவையில்ல, எதுவுமே தேவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது அனுப்புறதுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஸ்யூம் ரெடி பண்ணுங்க. ரெஸ்யூம்ல போட்டோ இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த ரெஸ்யூம் நான் சொல்லக்கூடிய இமெயில் அட்ரஸ்க்கு நீங்க பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணணும். அது என்ன அட்ரஸ்ன்னு பார்த்தீங்களா, kachar.krishna@gmail.com சொல்லி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக்னா போகாது. அதனால நான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுக்குறேன். நீங்க இந்த மெயில் ஐடிக்கு நீங்க பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணிருங்க. அடுத்து இவ்வளவு நான் பார்த்தேன் சம்பளம் எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்பீங்க. சம்பளம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம நிறைய பிரின்சிபலுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. இந்த மாதிரி போஸ்டிங் ஏற்ற மாதிரி உங்களுக்கு சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து எப்படி அப்ளை பண்றேன்னா அதுதான் மெயில் சொன்னல, அந்த மெயிலுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஸ்யூம் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணி சென்ட் பண்ணாவே போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, எனக்கு இதுல கொஞ்சம் டவுட் இருக்கு. நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்களா, மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 8300624767. இந்த மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நான் பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன் பாருங்க. இந்த மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கேட்டு கூட விண்ணப்பிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸ்கூலோட அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணை மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், பனவிலை மெயின் கோடு, அதே மாதிரி தெக்கனாம் கோடு எல்லாமே பார்த்தீங்கன்னா கோடுனே வருது. இது பார்த்தீங்கன்னா எங்க இருக்குன்னா கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப கன்னியாகுமரியில நீங்க பார்த்தீங்கன்னா தங்கி வேலை செய்யறதுக்கு விருப்பமா இருந்துச்சுனாலும் நீங்க பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம். ஆசிரியர் வேலை வாய்ப்பா இருக்கட்டும், அப்டேட்டா இருக்கட்டும் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வினோத் ஜாப் சேனல் பார்த்தீங்கன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தமிழ்நாட்டுல இப்போ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த ஸ்கூல்ல தான் வேகன்சி இருக்கு. இது ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சிருக்காங்க. நிறைய வியூஸ் எல்லாம் போயிட்டு இருக்குது. அதனால நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நீங்க பார்த்தீங்கன்னா உடனே முந்திக்குங்க. இதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா எதுவுமே மென்ஷன் பண்ண கிடையாது. உங்களுடைய அவங்க ரெக்குவயர்மெண்ட் முடிஞ்சிருச்சுன்னா ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்குள்ள நீங்க பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சு நீங்க இந்த ஜாப் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நினைச்சீங்களா, நீங்க பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.